வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆப்பிள் பழத்துடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் தினமும் ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் நீங்கள் மருத்துவரை சந்திக்க வேண்டிய நிலையிலே இருக்க மாட்டீங்க அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ அப்படி என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை ஆப்பிள் பழமே குணப்படுத்திடும், வராமல் தடுக்கப்படும் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். ஆப்பிள் பழமே ஒரு சிறந்த டாக்டர் அப்படின்றது தான் மருத்துவ உலகில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆப்பிள் பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். இந்த ஆப்பிள் பழத்தை நீங்கள் சாப்பிட்றத வழக்கமாக வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிபியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே, நிறைய மருத்துவ நன்மைகள் ஆப்பிள் பழத்தில் இருக்கு. வாங்க அதெல்லாம் என்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இது போன்ற தொடர்ந்து அப்டேட்ஸ்களை பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் மக்களே நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். வாய் நுண்கிருமிகள் நீங்கி போறதுக்கு நீங்க ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கலாம். ஆப்பிள் பழத்தில் மாலிக் ஆசிட் இருக்கு. ஸோ அதாவது மாலிக் அமிலம் அதிகமான அளவில் நிறைந்திருக்கு. ஸோ தினமும் நீங்கள் ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிடுவதை பழக்கமாக வச்சிருக்கும் போது குடல் பாதையில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் அனைத்துமே இந்த மாலிக் அமிலத்தால் உங்களுக்கு நீங்கும். ஆப்பிளை நீங்கள் நன்றாக மென்று சாப்பிடும்போது வாய் மற்றும் தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் அனைத்துமே முற்றிலுமாக இந்த ஆப்பிள் பழத்தில் இருக்கக்கூடிய மாலிக் அமிலத்தால் உங்களுக்கு வந்து நீங்கிவிடும். ஸோ நீங்கள் ஆரோக்கியமாக உணவு பாதைகளை, அதுக்கப்புறம் உங்களுடைய தொண்டை பகுதிகளையும் வாய் நுண்கிருமிகள் நீங்கி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கலாம். கெட்ட கொலஸ்ட்ரால் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கோங்க. கெட்ட கொலஸ்ட்ரால் நீங்கும். உடலில் தேவையில்லாமல் கெட்ட கொலஸ்ட்ரால் சேர்வதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது வெளியில விற்கக்கூடிய ஆயில் ஃபுட்ஸ், எண்ணெய் பதார்த்தங்கள் அடங்கி இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக சாப்பிடுவது தான். நீங்க ஆப்பிள் எடுத்துக்கோங்க, அந்த உணவுகளை சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்துட்டு. ஸோ நீங்க ஆப்பிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய கரையக்கூடிய நார்சத்து அதில் அதிகமாக இருக்கு. அதனால நீங்க தினமும் ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டு வருவதால உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் ஆனது கரைந்து உங்களுடைய உடலை கட்டுக்கோப்பாகவும், தேவையில்லாமல் அந்த கொலஸ்ட்ரால் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அது எல்லாமே அது சேராம உங்களுக்கு அது வந்து இருக்கிறதுக்கு ஸ்ட்ரக்சராக கரெக்டாக நீங்கள் இருக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கொலஸ்ட்ரால் அளவு சேராமல் முன்னாடியே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கோங்க. சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு ஆப்பிள் பழம் அவங்க சாப்பிடலாம். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கணும். இப்போ கோடை காலத்தில் உடல் சூட்டை தணிக்க அதிகமாக நீர் சத்து கொண்ட உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது வேண்டும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து இந்த நம்மளுடைய உடல் வறட்சி ஏற்படாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். கோடைக்கால பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அப்போ தான் நம்ம தடுக்க முடியும். நீர் சத்து அதிகம் இருக்கக்கூடிய பழ வகைகளில் ஆப்பிள் பழமும் இருக்கு. ஸோ ஆப்பிளில் நீர் சத்து மட்டும் இல்லாமல் அதிகப்படியான மாவுச்சத்தும் நிறைந்திருக்கிறதால சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இதை எடுத்துக்கணும். ஸோ சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு தங்களுடைய சரிசம உணவுக்கு ஏற்றவாறு மருத்துவருடைய ஆலோசனையின்படி ஒரு பீஸோ அல்லது 2 பீஸோ நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்றதை செக் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவு கண்ட்ரோல் பண்ணப்படும். உடல் வலிமை பெறுவதற்கு நீங்கள் ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கலாம். உடல் எப்போதும் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருந்தால்தான் நம்மளால எந்த ஒரு வேலையுமே முழுமையாக செய்ய முடியும். உடல் வலிமையாக இருக்கிறதுக்கு நம்ம அதிக ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய பழங்களை அதிகமாக நம்ம சாப்பிடணும். ஸோ ஆப்பிள் பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்டான கியூகர்சிட்டின் நம்ம சொல்லக்கூடிய சத்து அதிகமாக இருக்கு. இதனால உங்களுடைய உடலை ஆக்சிஜனில் வந்து பார்த்தீங்க, உடலில் எல்லா பகுதிகளுக்குமே ஆக்சிஜனை சுமந்து செல்லக்கூடிய செல்களுடைய வலிமை உங்களுக்கு இந்த கியூகர்சிட்டின் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்டால உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ நுரையீரல்களுக்கு சீரான ரத்த ஓட்டம் வழங்கும். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தடை இல்லாமல் ரத்த ஓட்டம் போறதால நீங்கள் சுறுசுறுப்பாக உங்களுடைய வேலைகளை செய்வீங்க. உங்களுடைய உடல் வலிமை பெறுவதற்கு நீங்கள் ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கலாம். இது உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் அதிகரிச்சுக்கிறதுக்கு ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கலாம். நமக்கு இருக்கக்கூடிய காய்ச்சல் முதல் சளி தொடங்கி நிறைய ப்ராப்ளத்தை, சின்ன சின்ன ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்கிறதுக்கும் பல விதமாக நமக்கு வராமல் சீசனை அட்டாக் ஆகக்கூடிய நோய்கள் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அது ஈஸியாக நம்மளை அட்டாக் ஆக விடாமல் ஆப்பிள் பழத்தில் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கு. ஸோ அதுதான் காரணம். அதனால தான் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு உங்களுடைய உடலுக்கு தேவையான 14% விட்டமின் ஆப்பிள் பழத்தில் இருக்கும். ஸோ நீங்கள் தினமும் ஆப்பிள் பழத்தை தாராளமாக சாப்பிடலாம். உங்களுக்கு சைடு எஃபெக்ட் எல்லாம் கிடையாது, அதிக நன்மைகள் தான் இருக்கு. இதை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி பல விதமான நோய்களை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். பல விதமான நோய்களை வராமல் தடுத்துக்கலாம். தொடர்ந்து நீங்க தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு முயற்சி செய்யுங்க. அதை நீங்க சாப்பிடுவதன் மூலமாகவே உங்களுடைய பல ப்ராப்ளத்தை நீங்க கியூர் பண்ணிட்டு பல ப்ராப்ளத்தை வராமல் தடுத்துக்கலாம். மருத்துவரை அணுக வேண்டிய ஒரு தேவை உங்களுக்கு இருக்காது. விரைவில் நீங்க ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டு நலம் பெறுங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ ஆரோக்கிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.